தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும், தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நான் தான் டைப் அடிச்சேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதேதான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயரை பாருங்க, நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விசை என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க, ஹிந்தி இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போறோம். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து 2வது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேட். நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட? 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க, நீ மழுப்புறீங்கன்னா 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க 56 லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன். பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் 68 லட்சம் புள்ளிவிவரம் கொடுக்கிறார். அவர் 68 லட்சம், நான் 68 லட்சம் கூட சொல்லிங்க, 56 லட்சம். 30 லட்சம் பேர் 3 மொழிங்கிற. அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அதனால எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க? மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நீங்க பள்ளி நடத்துறீங்க. தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் கம்பல்சரி இல்ல. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் 3வது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஒரு பேப்பர். மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும். உருது எடுக்கிறீங்களா உருது வரும். பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும். நீங்க படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் 5ஆம் வகுப்பு வரை தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். 5லிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ்ல இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும். மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும். ஆங்கிலத்தில் தான் பிசிக்ஸ் இருக்கும், ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு 3வது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும். அதை குழப்பி இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்க பாக்குறீங்க, மற்ற மொழியை திணிக்க பாக்குறீங்க. அப்ப நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறதா 3வது மொழி. உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்க. சரி, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 மாநிலத்தை அடுத்து 4 மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்தில் 3வது மொழியா தமிழை வைங்க. அப்ப தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும்? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க? வெஸ்ட் பெங்கால்ல, கேரளால, கர்நாடகால இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம். நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்ன வைங்க. அங்கே இருப்பவர்கள் இங்க வருவாங்கல்ல. அதனால எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க? ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க? யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க? எங்கேயும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவரு பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்றாருலங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. வெட்ட வெளிச்சமா அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல் மாசம் கணையாளியில அவர் சொல்லலையா, எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 3 மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல்ல சொல்லியா சொன்னாரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் 3 மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார். கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான், நாம எங்க தமிழை வளர்க்குறோம்? என்ன தெல்ல தெளிவாக சொன்னோம். ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க? 2ஆம் வகுப்புல 3ஆம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படிச்சாங்க? 5ஆம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க? 8ஆம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க? எத்தனை பேர் 8ஆம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவை படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறாங்க? இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்தி கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு 3வது மொழி வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள். அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நேரடியாக பேரண்ட்ஸ் நாங்கள் அப்பீல் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மார்ச் 1 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் 90 நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம். உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? உங்க குழந்தைக்கு 3 மொழி கொள்கை, மும்மொழி வேண்டுமா? ஒருவேளை 3வது மொழி வேண்டும்னா உங்க குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும்? உங்க குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும்? இல்ல நான் கேரளால இருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்க. இல்ல நான் கர்நாடகா பார்டர் ஹொசூர்ல இருக்கிறேன், கன்னடம் வேணுமா சொல்லுங்க. இல்ல நான் சென்னைக்குள்ள நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு வேணுமா சொல்லுங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருங்க, நாங்க மக்களை நோக்கி போறோம். ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து
யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். 90 நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக, அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக, அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள். ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும், 40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும், 30,000 ரூபாய் வாங்கணும், அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு 2-3 லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி 3 மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுத்திருக்கின்றோம். அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க, எங்கெல்லாம் போறாங்க என்பதை விரைவிலே பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இதை தாண்டி கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது. இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான கேள்வியில எத்தனை மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்? நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதுல மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்றேன். நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயால சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேட்கறது. கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன். எத்தனை கேவி இருக்கு, எத்தனை வேணும், எத்தனை கேட்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும், தயார். நான் கேட்கிறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க. இதுக்கு தயாரா நான் கேட்கிறேன். நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது. வரேன், ஒருத்தர் வர்றேன். கேள்வியிலேயே உங்களால வந்து தமிழ் டீச்சர்ஸ் ப்ரோமோட் நீ உங்க ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தமிழ் டீச்சர்ஸ் இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டிலே தமிழ் டீச்சர்ஸ் இல்ல பாஸ். இல்ல அண்ணே, ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கேவிலையும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்ப கேந்திரிய வித்யாலயும் 3 மொழியை டீச் பண்ணணும். கேந்திரிய வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். ஜவஹர் நவோதயா வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். எல்லாத்துலயும் 3 மொழி டீச் பண்ணணும். அதுல உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்துல மூன்றாவது மொழியாக டீச் பண்ணா நாங்க தயார், ரெடி. நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை, தயார்னு சொல்றோம். அண்ணா, எதுக்கு அன்பில் மகேஷ் இருக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன், இங்க நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே கான்செப்ட் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இன்னும் 100 கேவியை நான் கொண்டு வர விரும்புறேன். அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா? இல்ல மத்திய அரசு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். ஊருக்கு ஒரு நாயம், உலகத்துக்கு ஒரு நாயம் இல்லை. எங்களுக்கு இன்னும் 100 கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும். எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி 100 தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏழை மக்கள் இலவசமா படிக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாராம். ரெண்டு கேள்வி சமமா கேட்கிறேன். இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க. அண்ணே, நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன். தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல. தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்றது கேளுங்க. கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையா? கவர்மெண்ட்ல அங்கமா? நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா ஆக்சஸ் எனக்கு இருக்கா? நான் கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கேனா? டேட்டா ஆக்சஸ் கொடுப்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். அது தவறு. அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும், நானும் ஜெயிலுக்கு போகணும். நீங்க தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஜோசப் விஜய் இஸ் a public document. 56 லட்சம் இஸ் a public document.
நான் மாநில தலைவராக இருக்கப்ப என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்ஹெச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்க வேணா பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணணும். நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு. இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்க கேட்கிற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியல. அண்ணாமலை சொல்வது பொய், நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்கிறேன். நான் சொல்வது பொய் என்றால் 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கொடு. 30 லட்சம் இல்லையா, சரி 29 லட்சமா நான் பார்க்கிறேன். ஒரு நிமிஷம். எம்எஸ் சாஃப்ட்வேர், இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸ்ல இருக்காங்க. தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்ப 30 லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டில் குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சமச்சீர் கல்வி, ஓகே, சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கிறேன். மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க, தமிழ் மொழி கட்டாயமாக்கிறீங்களா? இல்ல. ஏன்? ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஹிந்தியை பத்தி நான் பேசவில்லை. எனக்கு ஹிந்தி வேண்டாம், எனக்கு ஹிந்தி வேண்டாம். நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில, ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே, தமிழ் ஆப்ஷனலா தான் இருக்காங்க. 30 லட்சம் பேர் 3வது மொழி. நல்லா சொல்றேன் தலைவா, சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும், வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. 30 லட்சம் பேர் 3வது மொழி பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த 30 லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர். விஜய் அவங்க பையன் 3rd லாங்குவேஜ் வேற படிச்சார், அவரு 30 லட்சத்துல ஒருத்தர். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நான் ஹிந்தி என்று சொல்ல, ஹிந்தின்னு சொல்ல, 3வது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க. 3வது மொழி படிங்கிறதா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பார்த்துக்கலாம், டச்சு, அது படிக்கலாம். ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே சொல்லிச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்றமா? 3வது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். இதை கிளாரிபிகேஷன் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல தமிழ் மாணவர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆளே கிடையாது. இதான் கேள்வி. அண்ணா ஒரு நிமிஷம். இந்த 3 மொழி கொள்கையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கேள்விக்கு அவசியமே இருக்காது. இன்னைக்கு இந்த 3வது மொழிங்கிறத யாரு டிசைட் பண்ண சொல்றது கேளுங்க. கேவியில இருந்து யார் டிசைட் பண்றான்? நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுங்க. இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாங்க, அசம்ஷனுக்கு வச்சுக்கலாம். அண்ணா இப்ப 3வது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா? மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க, கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும். அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும், என்னுடைய 3வது மொழி இதான் எனக்கு வேணும். ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டிமாண்ட் கவர்மெண்ட் மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது. 3வது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும், முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கணும், அது புஷ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 3 மொழி என்பது 15 3 மொழி இருக்கலாம். கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் 3வது மொழி மலையாளம் இருக்கலாம். கர்நாடகா பக்கத்தில் 3வது மொழி கன்னடம் இருக்கலாம். சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் 3வது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம். கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம். தேனியில கன்னடம் இருக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்க. 3வது மொழி என்பது, ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க, 3வது மொழி என்பது ஸ்டூடெண்ட்னுடைய டிமாண்ட் ட்ரிவன். அதே போல கேவியிலையும் இட்ஸ் a டிமாண்ட் ட்ரிவன். எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் 85% அவங்க இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும். அதை பண்ணி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க. அண்ணே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவி புரிஞ்சுக்கங்க, 85% நான் தமிழ் அங்க படிக்கிறாங்க. அப்ப 3வது மொழியா நீங்க தமிழை கொண்டு வாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்பர் ஆகி வெளியே போயிருவாங்க. இது பெர்மனண்டா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் 1வது இருந்து 5வது தமிழ் அப்படி கொண்டு போறோம். 5வது இருந்து 8வது ஆப்ஷனல் தமிழ், 8வது இருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி. உங்க பிசிக்ஸே வந்து நீங்க 1வது இருந்து 5வது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சப்ஜெக்டே தமிழ்ல இருக்கும். ஸோ கிரடேஷன்ல போறாங்க. அந்த கான்செப்டே கிரடேஷன். 1ல இருந்து 5 தமிழ் மொழி தான் எல்லாமே, வேற எதுவும் கிடையாது. 5ல இருந்து 8 அங்கதான் நடக்கணும். புதிய கல்விகளும் அதான் நடக்கணும். அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்கன்னா, டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இருப்பாங்க, கிளம்பி போயிருவாங்க.
எப்படி அவங்கள வந்து நீ 12 வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? அது என்ன நியாயம்? என்ன நியாயம்? 53 டிரான்ஸ்கிரிப்ட் டீச்சர்ஸ் நியமிக்க முடியற கவர்மெண்டால ஏன் தமிழ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண முடியல? யாருக்கு அண்ணே? டிமாண்ட் ரிவன் சொல்லிட்டேன்ல. ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர் புதிய கல்விக் கொள்கையில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும். ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை. கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல 3வது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியைத்தான் அரசு கொடுக்கணும். சொல்றது புரியுதாங்க? அப்ப முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம், 3வது மொழி ஆப்ஷனல்ங்கிறோம். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் 15லிருந்து 25 தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற. ஏன் தடுக்கிறீங்க? தமிழ்ன்ற லோக்கல் லாங்குவேஜ்லயே ஒரு டீச்சரே இல்லாத பட்சத்துல நான் லோக்கல் ஒரு டிமாண்ட் 85% சொல்லி மீதி 15% மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருக்காங்களா, அவங்க தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா? கேள்வியில ஒரு நிமிஷம். அவங்க வாலண்டரியா கேவில போய் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்றேன். என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவில விடுறாங்க. சொல்றது கேளுங்க. அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸை நீங்க எடுக்கிறீங்க. அதுக்கு தான் தலைவா, அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா. நீங்க வருவீங்கன்னு தெரியும். இல்ல 52 லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க, ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும், தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும், 3வது மொழி வேண்டான்னு 52 லட்சம் பேர்த்துல யாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க? எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளை கால நிறுத்திட்டுமா? 1000 பேர்த்த நிறுத்திட்டுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தைய கொண்டு வந்து அலுவலகத்தில் நிறுத்திட்டுமா? எனக்கு 3வது மொழி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப மாத்தி கொடுப்பீங்களா? மாத்தி கொடுப்பீங்களா? யாராவது எழுதி கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் குழந்தைக்கு 2 மொழி மட்டும்தான் வேணும்னு யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா? எப்படி வேலிடேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஆட்சியில இருக்க திமுக இரட்டை மொழி டூ லாங்குவேஜ் பாலிசில இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா டூ லாங்குவேஜ் அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம். அதனால அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அதிமுகவும் சொல்றாங்க. அண்ணே நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க. இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க. இங்க வந்தா இல்ல 2 மொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டில் 3 மொழி வேண்டும் தான் நாங்க போகவே போறோம். நாங்க பேக்கல் அடிக்க போறது. இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க, 3வது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆப்ஷன்லாம் நீங்க படிங்க, பேப்பர் படிங்க, அப்ப பாத்துக்கலாம். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்க மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வெளி வருது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம். 2026 பாத்துக்கலாம். நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை பிரெஞ்சில் படிக்க வைக்கிறார். என்ன அவரு அப்புறம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா சப்போர்ட் பண்றாரு? சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல. பெற்றோர்கள் இஷ்டம். நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன், 52 லட்சம் பெற்றோர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்துவேன், சென்சஸ் மாதிரி 52 லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன். அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு 2 மொழி வேணும். அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு. எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு 3வது மொழி வேண்டாம்? அண்ணே 2020 தானே ஆப்ஷனை கொடுக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் 2016 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, 2011 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, ஹிந்தி நாட் கம்பல்சரி, 3வது லாங்குவேஜ் ஆப்ஷனல். அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட கேட்கிறேன், ஐயா நீங்களே அஷ்யூம் பண்றீங்க உங்களுக்கும் பையன் அஷ்யூம் பண்றீங்க நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்க அசம்ப்ஷன் பண்றீங்க. ஏதாவது தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் மக்கள் 3 மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க. அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி இந்த மாநிலத்தில் எப்படி 30 லட்சம் பேர் 3 மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி பாசிபிள்? மக்களுக்கு 3 மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற? ஒரு நிமிஷம், திமுக கேட்கிறேன், நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு.
அது மும்மொழி கொள்கை தானே பாஸ். என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற அது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல 2021க்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல். 360 குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டர்ல யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 360 குளோபல் டி நகர்ல இருக்கு. இதை பத்தி அடுத்து டீட்டெயிலா பேசுறோம். ஏன்னா டெண்டர் ஊழலை பத்தி தனியா பேசணும். ஒன்னொன்னா வரணும் இல்லனே, ஒரே நேரத்தில் மொத்தமா பேசுறது வண்டி தாங்காது. ஒரே நிமிஷம். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்கன்னு, இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும், நான் அதிகம் சொல்றேன், மக்கள் சேர்றாங்கன்னு சொல்றேன். அதனாலதான் தனியார் பள்ளி 56 லட்சம். டிடிஆர் அரசு சும்மா இருக்க மாட்டார். அவர் 68 லட்சங்கிறார் திமுக இருந்துகிட்டு. நான் பிஜேபியில் இருந்துட்டு 56 லட்சங்கிறேன். அதனால மக்கள் எதற்காக அந்த பக்கம் போறாங்க? அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டான்னு சொன்னா, நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது மாதிரி நான் சிபிஎஸ்இக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு. அடுத்த ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதுல ஏன் தமிழை கட்டாயமா வைக்கல? மாநில அரசு கீழே தானே இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு கொள்கையா? அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான், அவன் அப்படியே தூக்கி உள்ள போட்டுடலாம். அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான், வாய் திறந்து கேட்க மாட்டான். அப்படிங்கறக்காக 2 மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்க? சரிண்ணே அண்ணா, எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. ஏல மாடி அண்ணா, மாடி அண்ணா 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. 2 கிளாஸ் ಟೀ ಬೇಕು. ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ. मेरे को 2 ग्लास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಏನ போடுங்க. சாப்பிடணும்னே பார்டர் தானா சாப்பிடணும் தலைவா. போர்டை படிக்கணும் தலைவா. போர்டை படிச்சு பஸ் அண்ணா மேல போடுங்கன்னு சொல்றேன். நாங்க சேலஞ்ச் போடுங்க ரியல் டைம் போடுங்க. உட்கார்ந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுல போய் போடுவீங்களா? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை. நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன், உயிர் அது. நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் எடுக்கிறீங்க? ஒரு நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட தெளிவுபடுத்திட்டோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலையும் ஒத்துக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட போவோம். அப்ப கேள்வி கேளுங்க. அப்ப இந்த பாயிண்ட பேசுவோம். இதை பேசிட்டு அடுத்து போவோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலையும் ஒத்துக்கிற வரைக்கும் பிரஸ் மீட் நடத்திக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க. எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா 3rd லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கிறாங்க. ஏன்னா அங்க வேற ரிசோர்ஸே இல்ல, பர்சன்டேஜ் கிடையாது. இப்ப கன்னடாவும் மலையாளமும் கத்து கொடுக்க ஆள் கிடையாது. ஹிந்தி மட்டும் தான் ஆள் இருக்காங்க, எதுக்குமே ஆள் கிடையாது. 3rd லாங்குவேஜ் ஹிந்தியை தவிர வேற ஆளே கிடையாது. அந்த ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் ஹிந்தி. வேற வழியே இல்ல. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க மும்மொழி சரி, நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக சொல்றேன். ஐயா, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாரா இருக்கிறாங்க. நாமளே ஒரு 5 ஸ்கூல் ஆரம்பிப்போம். சொல்றது கேளுங்க. ஏங்க இத்தனை 1000 கோடி செலவு பண்றீங்க, இத்தனை 1000 கோடி பண்றீங்க. மற்ற மாநிலத்திற்கு அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே. இங்கிருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க. 3வது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை? ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பிசிக்ஸ் தானே படிக்கிறீங்க? ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க, ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க. இட் இஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர். அதுல என்ன தப்பு? பண்ணதால வந்து உத்தரப்பிரதேஷ்ல, பீகார்ல, அசாம் 3த்துலயுமே பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல ஐ ஹேவ் டேட்டா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யூபில 7.84 lakhs டிராப் அவுட்ஸ் இருக்கு. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா எங்க இருந்து வந்துச்சு? எந்த ரெக்கார்டு? எந்த ரெக்கார்டு? 7.84 lakhs டிராப்புக்கும் என்இபிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம். யூபில ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான், எப்படி டிராப் அவுட் ஆயிருக்கு சொல்லுங்க. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 51.6% கண்டினியூ பண்ணாங்க. வெறும் 40.3 செகண்டரி எஜுகேஷன் கண்டினியூ பண்றாங்க. அசாம்ல பாத்தீங்க அப்படின்னா 24.68 lakhs டிராப் அவுட். இதெல்லாம் என்ன? தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 51% 49% 2% டிராப் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு நிமிஷம், உங்க லாஜிக் ஏன் பொய்ன்னு சொல்றேன். 2% டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு, நமக்கு ஆயிருக்கும். 2% டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் 3வது மொழி அமல்படுத்தவே இல்லையே, ஏன் டிராப் ஆச்சு? அண்ணே, வரி குதிரை, கழுதை, யானை 3ஐயும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும். நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட். எந்த டேட்டானால எங்க இருக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட்? எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல ஜிஆர் 2% கீழே வந்திருக்கு. அதுக்கும் மும்மொழி கொள்கை போட்டிருக்கோமா? இல்ல. எப்படி நீங்க சொல்லுவீங்க? எஸ், 100%. தனியா பிரஸ் மீட் நாளானிக்கு வைப்போம். இதுக்கு தான் நீங்க வரணும்னு எதிர்பார்த்தேன். யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கொண்டு வர்றேன்.
அமெரிக்கால இருந்து கொண்டு வர்றேன், பிரெயின் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன், மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும். சூப்பர் இந்த கேள்வி அருமனை. நீங்க 2 நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இதை பத்தி மட்டும் பேசுவோம். மொழிகள் அதிகமாக படிக்க காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா? இதான் அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட். நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க, ஓபன் டிபேட் வச்சுக்கோங்க. எங்க வர்றாங்க? அவன்லாம் 3 மொழி படிக்கல, 1 மொழியை படிச்சுட்டு வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்தி மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க? மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க. மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க. மதர் டங் இருக்கு அவங்களுக்கு. குஜராத்தி மதர் டங். அவன் ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான். என்னன்னே சொல்றேன். அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. சின்ன குழந்தையில இருந்து 2 மொழி பேசுறாங்க. டைலக்ட் அது. ஸ்கிரிப்ட் வேற, தேவநாகரி ஸ்கிரிப்ட் வேற, இந்த ஸ்கிரிப்ட் வேற. நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனேன்னு சொல்லாதீங்க. என்னென்ன பேசுறீங்க? சரி, தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படிச்சனால அமெரிக்காக்கு போனாங்க, தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சாங்க இந்தியா தமிழ்நாட்டில இருப்பாங்க சொல்லாமா? பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் 2 மொழி படிச்சனால தான் பெங்களூர் போனாங்க, 3 மொழி படிச்சா இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக். நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல, நவோதயா ஸ்கூல்ஸ் வேணாண்டாங்க. நவோதயா ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்டை மட்டும் தான் ராஜீவ் காந்தி கட் பண்ணாரே தவிர மத்த எந்த ஒரு ஃபண்டையும் அவங்க கட் பண்ணல. அண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு எவ்வளவு நேரம் பேசுறேன். நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் எஸ் ஆர் நோ தான் சொல்லணும். எஸ் ஆர் நோ. அண்ணா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா ரெண்டாவது கேள்வி. சமகிரக சிக்ஷா காம்பனன்ட் பிரிப்போம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்ன ஒன்னா பேசும். 3 மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை என்பதை ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னை போற ஆளும் என்ன இல்லன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்னன்னு சொல்லுங்க. எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். 40 வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான், தெலுங்குல இருந்து வருவான், போஜ்பூரில இருந்து வருவான், மைத்திரியில இருந்து வருவான். நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3ஆவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டுக்கே நான் கேட்கல. புதிய வந்துருவாங்கன்னு இல்லை. நீங்க போய் மம்தா பானர்ஜிக்கு போன் பண்ணுங்க, மேடம் ஒரு 10,000 பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சரை. பக்கத்துல சிவகுமாருக்கு போன் பண்ணுங்க, அண்ணே ஒரு 5000 கன்னட டீச்சர் அனுப்புங்க. எதுக்கோ வைக்கம் போடுறாரு. போன் பண்ணி கேரளால ஒரு 3000 மலையாள டீச்சர் அனுப்புங்க, நான் 2000 தமிழ் டீச்சர் அனுப்புறேன். இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. எத்தனை தலைவா? ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கும். தமிழ் மொழி கொண்டு வந்து 1 வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்க போக போறாங்க? 12 சொல்லுங்க, ரெடி. இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே 1 to 5 நல்லா புரிஞ்சுக்க. கிரேடேஷன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கக்கூடாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். 6லிருந்து 8 வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும், ஆப்ஷனல். லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர், அவ்வளவுதான், ஒரே ஒரு பேப்பர். இன்னைக்கு நீங்க 1லிருந்து 5 வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம்.
நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க, அவங்க மதர் டங்கே வேற, அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படின்னு எப்படி சொல்றேன்? சார் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல நீங்க பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே ஹிந்தி பேசுற மட்டும் தான் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்க மாதிரி, தமிழ்நாட்டுல இருக்க யாருமே டிரான்ஸ்ஃபர் ஜாப்ல இல்லாத மாதிரி பேசுறீங்க. இதனால என்ன கேக்குறேன், இங்க ஹிந்தி எப்படி 100 வாத்தியார் 100 டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இங்க இருந்து வெளில போனவங்களுக்காக ஒரு தமிழ் நடத்தணும். டெல்லியில இருக்காங்க. அண்ணே, நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு 5000 தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்கிறோம், நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்ப்ளாயும் பண்ணுங்கன்னு 5000 பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போறோம். சரி, இப்ப கேட்கறேன் அண்ணா, இப்ப கேட்கறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டுங்கன்னா மினிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம். அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன். இந்திய கூட்டணி ஸ்டேட் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாரி, கொஞ்சம் திருப்பதியில் வந்து லேட் ஆயிடுச்சு, தாமதமாக ஆரம்பிக்கிறேங்கன்னா. முதல் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் 2-3 விஷயத்தை உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்க, நான் அமைதியாக இருங்க. உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நம்ம அனைவரும் தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க. அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்னைக்கு தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்தியை திணிக்கிறாங்க, தமிழகத்திலே மத்திய அரசு இந்திய